திரிகோணாசனா. இது ஏன் இப்படி அழைக்கப்படுகிறது என்றால், இந்த ஆசனத்தை செய்யும் போது நமது உடலின் கைகள், கால்கள் மற்றும் முதுகு எலும்பு ஆகிய பாகங்கள் ஒரு முக்கோணம் போன்ற வடிவை உருவாக்குகின்றன. இந்த ஆசனத்தை செய்வதற்கு நேராக நிமிர்ந்து நில்லுங்கள். கால்களை கூடுமானவரை சௌகரியமான தொலைவில் விரியுங்கள். மெதுவாக உங்களுடைய கைகளை உங்களுடைய 2 தோள்களுக்கு நேராக இருக்கும்படி உயர்த்துங்கள். உங்களுடைய கைகள் நேராக சம அளவில் இருக்கட்டும். ஒன்றுக்கு ஒன்று மேலேயோ அல்லது கீழேயோ, முன்னாலோ அல்லது பின்னாலோ இருக்கக்கூடாது. உங்களுடைய இடது பாதத்தை நேராக வைத்தபடி வலது பாதத்தை 90 டிகிரி கோணத்தில் வைக்கவும். ஆழமாக நீண்ட மூச்சை இழுங்கள். இப்போதே மூச்சை வெளியே விட்டு மெதுவாக உங்களுடைய உடம்பை உங்களுடைய இடுப்பிலிருந்து வலதுபுறமாக திருப்புங்கள். உங்களுடைய வலது கையால் வலது கணுக்காலை தொட முயற்சிக்கவும். வலது கையை ஆகாயத்தை நோக்கி உயர்த்துங்கள். உங்களுடைய கணுக்கால்களை தொடுவது உங்களில் சிலருக்கு முடியாமல் போகலாம். அப்படியானால் உங்களுடைய கையை சௌகரியமான நிலை வரை நீட்டவும். இதே நிலையில் சிறிது நேரம் நில்லுங்கள். இயல்பாக மூச்சை உள்ளுக்குள் இழுத்து வெளியே விடுங்கள். உங்களுடைய உடம்பு முழுவதும் ரிலாக்ஸாக இருப்பதை உணர்வீர்கள். மெதுவாக மூச்சை உள்ளுக்குள் இழுத்து உங்களுடைய நேரான நிலைக்கு திரும்புங்கள். உங்களுடைய வலது பாதத்தை நேராக்குங்கள். அடுத்து உங்களுடைய இடது பாதத்தை கொண்டு இந்த ஆசனத்தை உங்களுடைய இடது புறத்தில் செய்யவும். இந்த ஆசனத்தை செய்வது சுலபமானது மற்றும் பயன்மிக்கது. இது இடுப்பு தசையை நேராக்க உதவுகிறது. பாதம் தட்டையாவதை தடுக்கிறது. இது உங்களுடைய தொடைகள், தோள்கள், மார்பு மற்றும் முதுகுத்தண்டு ஆகியவற்றை வலுவாகவும் தளர்வாகவும் வைக்கிறது. உங்களுடைய கழுத்தில் அல்லது முதுகில் காயம் இருக்குமானால், அல்லது இடுப்பு எலும்பு பிசகல் அல்லது சியாட்டிகா நோயினால் நீங்கள் சங்கடப்பட்டால் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். நீண்ட மூச்சை உள்ளுக்குள் இழுத்து வெளியே விடும்போது உங்கள் மனம் அமைதியடைகிறது. பதற்றம் இல்லாமல் ரிலாக்ஸ். இந்த ஆசனத்தை செய்யும் போது உங்களுடைய உடம்பு அரை சக்கரம் அல்லது சக்கரத்தின் பாதியை போன்ற நிலையில் இருக்கும். இந்த ஆசனத்தை செய்வதற்கு முதலில் நேராக நிமிர்ந்து நின்று உங்களுடைய 2 கைகளையும் இடுப்புக்கு ஆதரவாக இருக்கும்படி வைக்கவும். உங்களுடைய எல்லா விரல்களையும் ஒன்றாக சேர்த்து பிடிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய இடுப்புக்கு சரியான ஆதரவு கிடைக்கும். இப்போது ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக பின்னோக்கி உங்களுடைய கீழ் முதுகு பகுதியை வளைக்கவும். உங்களுடைய தலையை அது உங்களுடைய கழுத்து தசை வரை நீளும்படி பின்னோக்கி வளைக்கவும். மூச்சை இயல்பான முறையில் உள்ளே இழுத்து வெளியே விடவும். இதே நிலையில் அப்படியே சுமார் 10 முதல் 30 வினாடிகள் வரை இருக்கவும். அர்த்த சக்கராசனா உங்களுடைய முதுகுத்தண்டை இறுக்கமின்றி வைக்கிறது. இது உங்களுடைய முதுகுத்தண்டு நரம்புகளை வலுவாக்குகிறது. இந்த ஆசனம் உங்களுடைய விருக்ஷாசனா. விருக்ஷ என்றால் மரம் என்று பொருள். இந்த ஆசனம் உங்கள் உடலை நிலையாக, நேராக மற்றும் மரம் போல் உறுதியாக வைக்க செய்கிறது. உங்கள் பாதங்களை ஒன்றுடன் ஒன்று 2 இன்ச் தூரத்தில் வைத்து நிற்கவும். உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு புள்ளியில் உங்கள் கவனத்தை வைக்கவும். பிறகு ஆழ்ந்து சுவாசத்தை வெளிவிடவும். கவனமாகவும் மெதுவாகவும் உங்கள் வலது காலை மடக்கி அதை மேலே உயர்த்தி அதன் அடிப்பாதம் உங்கள் இடது தொடையின் மேலே வைக்கவும். உங்கள் ஆசனவாய் பகுதியை உங்கள் குதிகால் தொடுவதற்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும். இந்த நிலையில் உங்களை நிலைப்படுத்திக் கொண்ட பின்னர் மூச்சை ஆழ்ந்து உள்ளிழுத்து மெதுவாக உங்கள் கைகளை உங்கள் தலைக்கு மேலே உயர்த்தி உங்கள் கைகளை இணைக்கவும். அதனால் உங்கள் கைகள் இரண்டும் வணக்கம் சொல்லும் நிலையில் இருக்கும். சாதாரணமாக சுவாசித்து இந்த நிலையில் சுமார் 10 முதல் 30 வினாடிகள் இருக்கவும். இந்த ஆசனம் சமநிலையை, நிலையான தன்மையை மற்றும் மூளையின் விழிப்பினை அதிகரிக்கிறது. விருக்ஷாசனா உங்கள் நரம்பு தசை ஒருங்கிணைப்பினை அதிகரிக்கிறது. இந்த ஆசனம் உங்கள் கால்களின் தசைகளை வலுவாக்குகிறது. கீழ்வாதம், தலை சுற்றல் அல்லது உடல் பருமனால் அவதியுறுபவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது.
சுமார் 10 முதல் 30 வினாடிகளுக்கு விருக்ஷாசனாவில் இருந்த பிறகு மெதுவாக சுவாசத்தை வெளிவிடவும், மெதுவாக உங்கள் கைகளை கீழே கொண்டு வரவும். இப்போது உங்கள் வலது காலை தரையில் வைத்து நேராக நிற்கவும். ஆழ்ந்து சுவாசித்து மூச்சை வெளிவிடவும். இப்போது முழு செயல்முறையையும் உங்கள் இடது காலுக்கு திரும்பச் செய்யவும். விருக்ஷாசனா உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் ஆரோக்கியமாக வைக்கிறது. இந்த ஆசனா உங்கள் மூளையின் விழிப்பினை அதிகரிக்கிறது மற்றும் அதிகரித்த முறை. பத்ராசனம் ஆங்கிலத்தில் மங்களகரமான அமரும் நிலை என்று அறியப்படுகிறது. இந்த ஆசனம் உங்கள் உடலையும் மனதை உறுதியாக வைக்க உதவுகிறது. பத்ராசனம் செய்வதற்கு காலை உங்களுக்கு முன்பக்கம் நீட்டி தரையில் நேராக உட்கார வேண்டும். உங்கள் கைகளை இடுப்புக்கு பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு உள்ளங்கை தரையில் படுமாறு வைக்கவும். உங்கள் உடலின் எடை முழுவதும் கைகளில் இல்லாமல் இருக்க கவனமாக இருக்கவும். இந்த அமரும் நிலை தண்டாசனா என்று அழைக்கப்படுகிறது. இந்த தண்டாசனா அமரும் நிலையில் உங்கள் பாதங்கள் இரண்டையும் ஒன்றாக இணைக்கும் போது உங்கள் சுவாசத்தை மெதுவாக விடவும். இப்போது உங்கள் கைகளை உங்கள் பாத பெருவிரலோடு இணைத்துக் கொண்டு உங்கள் குதிகாலை உங்கள் ஆசனவாய் பகுதிக்கு நெருக்கமாக கொண்டு வரவும். அவ்வாறு செய்யும் போது உங்கள் தொடைகள் தரையை தொடவில்லை என்றால் அவற்றிற்கு அடியே தலையணைகளை அவற்றிற்கு ஆதரவாக வைத்துக் கொள்ளவும். பத்ராசனா என்பது விராமாசனா, அதாவது ஒரே நிலையில் அதிக நேரம் அமர்ந்திருப்பது. இந்த நிலையில் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சாதாரணமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடவும். பத்ராசனா உடலை உறுதியாகவும் மனதை நிலையாகவும் வைக்கிறது. அது மூட்டுக்கள் மற்றும் இடுப்பு மூட்டுக்களின் எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டுக்களில் வலியை குறைக்கிறது. வயிற்றில் இருக்கும் எந்த வகையான அழுத்தத்தையும் குறைக்க உதவுகிறது. அது பெண்களுக்கு மாதாந்திர மாதவிடாய் சுழற்சியின் போதும் பிற பிரச்சனைகளிலும் நிவாரணத்தை தருகிறது. அது கர்ப்பமாக உள்ள பெண்களுக்கு பயனுள்ளது. தீவிரமான கீழ்வாதம் மற்றும் இடுப்பு கீழ்வாதத்தால் அவதி இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. சிறிது நேரம் இந்த நிலையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கவும். மெதுவாக உங்கள் மூச்சினை உள்ளிழுக்கும் போது உங்கள் கால்களை முன்னோக்கி நீட்டவும். சிறிது நேரம் தண்டாசனாவில் ஓய்வாக அமர்ந்திருக்கவும். பத்ராசனா உங்கள் மிகவும் உட்புறமாக இருக்கும் உறுப்புகளை பாதிக்கிறது மற்றும் உங்கள் உடல் முழுவதையும் ஆரோக்கிய. தாடாசனா, தாட் என்றால் பனைமரம். இந்த ஆசனத்தை செய்யும் போது உங்களுடைய உடல் பனைமரம் போல உயரமான நிலையில் இருக்கும். இந்த ஆசனத்தை செய்வதற்கு முதலில் நேராக நிமிர்ந்து நின்று உங்களுடைய 2 பாதங்களையும் 2 அங்குல தொலைவில் விரித்து வைக்கவும். இப்போது உங்களுடைய கைகளை தோள்வரை தூக்குங்கள். உங்களுடைய உள்ளங்கைகளை ஒன்றை ஒன்று நோக்கி இருக்குமாறு வைத்து விரல்களை ஒன்றாக கோர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது மெதுவாக உங்களுடைய மணிக்கட்டுகளை வெளியே நோக்கி வளையுங்கள். இப்போது ஆழமாக மூச்சை உள்ளுக்கு இழுத்தபடி மெதுவாக உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே தூக்குங்கள். அவை தோள்களுக்கு நேராக இருக்கட்டும். இந்த நிலையில் உங்களுடைய உடம்பை அசையாமல் வைத்திருங்கள். இப்போது உங்களுடைய குதிகால்களை தரைக்கு மேலே தூக்கி விரல்களின் மீது நில்லுங்கள். நிலை தடுமாறாமல் அல்லது உங்களுடைய பாதத்தை நகர்த்தாமல் இந்த நிலையில் சுமார் 10 முதல் 15 வினாடிகளுக்கு நில்லுங்கள். இயல்பாக மூச்சை உள்ளுக்குள் எடுத்து வெளியே விடுங்கள். இதே நிலையில் ஆடாமல் அசையாமல் நில்லுங்கள். ஆரம்பத்தில் நிலை தடுமாறாமல் இருப்பது சற்றே கடினமாக இருக்கலாம். இந்த நிலையை அடைவதற்கு உதவியாக நீங்கள் உங்கள் கண்களை ஒற்றை புள்ளியில் குவித்து வைக்க முயல வேண்டும். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய உடம்பு பேலன்ஸ் மேம்படும். இந்த ஆசனம் செய்வதால் உங்களுடைய முதுகுத்தண்டு நரம்புகளில் சிக்கல் ஏற்படுவது குறைகிறது. உடம்பு நிற்கும் நிலை மேம்படுகிறது. உங்களுடைய தொடைகள், முழங்கால்கள் மற்றும் குதிகால்கள் வலுவடைகின்றன. உங்களுக்கு இதய நோய், தலை சுற்றல் அல்லது கால் நரம்பு புடைப்பு ஆகியவை இருக்குமானால் இந்த ஆசனம் போடுவதை தவிர்க்க வேண்டும். இதே நிலையில் 10 முதல் 15 வினாடி வரை நின்ற பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். உங்களுடைய குதிகால்களை தரைக்கு இறக்குங்கள். கோர்த்திருக்கும் விரல்களை மெதுவாக விடுவித்து கைகளை கீழே இறக்கி நிற்கும் நிலைக்கு திரும்புங்கள். இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்களுடைய உடல். வஜ்ராசனம். இந்த ஆசனத்தை தியான நிலையில் செய்ய வேண்டும்.
இந்த ஆசனத்தை தியான நிலையில் செய்யும் போது கண்களை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த ஆசனத்தை செய்யும் போது முதலில் நீங்கள் தண்டாசனம் நிலையில் இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் உங்கள் கால்களை முன்புறமாக நீட்டிக்கொண்டு அமர வேண்டும். உங்கள் கைகளை இடுப்பிற்கு அருகே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உடலின் எடை கைகளின் மீது இருக்கக்கூடாது. இப்போது உங்கள் வலது காலை மடக்கி வலது பிட்டத்தின் அடியில் வைக்கவும். அதன் பின்னர் உங்கள் இடது காலை மடக்கி இடது பிட்டத்தின் அடியில் வைக்கவும். உங்கள் தொடைகள் நெருக்கமாக இருக்க வேண்டும். உங்கள் கால் விரல்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இப்போது உங்கள் கைகளை முழங்காலின் மீது வைக்கவும். உங்கள் தாடை தரைப்பகுதிக்கு இணையாக இருக்க வேண்டும். உங்கள் முதுகுத்தண்டு நிமிர்ந்திருக்க வேண்டும். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இயல்பாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். இதே நிலையில் சிறிது நேரம் இருக்கவும். வஜ்ராசனம் உங்கள் தொடை மற்றும் கெண்டைக்கால் தசைகளை வலுவாக்கிடும். இந்த ஆசனம் செரிமானத்தை மேம்படுத்திடும். வஜ்ராசனம் உங்கள் கால் நரம்புகளை வலுப்படுத்திடும். கீழ்முதுகு வலி மற்றும் சியாட்டிகா காரணமாக ஏற்படும் வலிக்கு நிவாரணம் அளித்திடும். வஜ்ராசனம் உங்கள் முதுகுத்தண்டை வலுப்படுத்தி அதனை நேராக வைத்திட உதவிடும். உங்கள் மூட்டுகளில் வலி இருந்தாலோ அல்லது உங்கள் கணுக்காலில் காயம் இருந்தாலோ இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். மூலநோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. வஜ்ராசனத்தில் சிறிது நேரம் அமர்ந்த பிறகு உடலை வலதுபுறமாக சாய்த்து இடது காலை நேராக வைக்கவும். அதன் பிறகு உடலை இடதுபுறமாக சாய்த்து வலது காலை நேராக வைக்கவும். இப்போது தண்டாசன நிலையில் அமர்ந்து உடலை ஆசுவாசப்படுத்தவும். தினமும் வஜ்ராசனம் செய்வது உங்கள் உடலை வலுப்படுத்தி கவனச்செறிவை மேம்படுத்திடும். மேலும் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைத்திடும். வக்ராசனா. வக்ர என்பது முறுக்குவது அல்லது வளைவது என்ற பொருள். இந்த ஆசனத்தை செய்வதற்கு உங்கள் கால்களை உங்கள் முன்னால் நீட்டி உட்காரவும். உங்கள் கைகளை உங்கள் அடிவயிற்று எலும்புக்கு அருகே வைக்கவும். உங்கள் உடலின் எடை உங்கள் கைகளில் இல்லாமல் கவனமாக பார்த்துக் கொள்ளவும். இந்த நிலை தண்டாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது உங்கள் வலது காலை வளைத்து உங்கள் இடது காலின் மூட்டுக்கு அருகில் பாதத்தை வைக்கவும். இப்போது உங்கள் இடது கையை வலது மூட்டுக்கு குறுக்காக எடுத்துச் சென்று உங்கள் உள்ளங்கையை உங்கள் வலது பாதத்தில் வைக்கவும். மெதுவாக மூச்சை வெளிவிடும் போது உங்கள் வலது கையை பின்னால் திருப்பி உங்கள் உடலையும் தலையையும் வலதுபுறமாக முறுக்கவும். உங்கள் முதுகு நேராக இருப்பதை உறுதி செய்யவும். நீங்கள் சாதாரணமாக சுவாசித்து இந்த நிலையில் சுமார் 10 முதல் 30 வினாடிகள் இருக்கவும். வக்ராசனா உங்கள் தண்டுவடத்தை நிகழ்வாக ஆக்குகிறது. இந்த ஆசனம் கணையத்தை தூண்டி நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் உதவுகிறது. வக்ராசனா உங்கள் கல்லீரலுக்கு பயனுள்ளது. வக்ராசனா மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது மற்றும் செரிமான செயல்முறையை மேம்படுத்த உதவுகிறது. உங்களுக்கு தீவிரமான முதுகுவலி அல்லது தண்டுவடம் அல்லது தட்டு விலகுதல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இதை செய்வதை தவிர்க்கவும். உங்கள் வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தால் இந்த ஆசனத்தை செய்வதை தவிர்க்கவும். மாதாந்திர மாதவிடாய் சுழற்சியின் போது இந்த ஆசனத்தை செய்வதை பெண்கள் தவிர்க்க வேண்டும். இந்த நிலையில் சுமார் 10 முதல் 30 வினாடிகளுக்கு இருந்த பின்னர் மூச்சை வெளியே விட்டு தலை, உடல் மற்றும் கால்களை நேராக வைத்து தண்டாசன நிலைக்கு திரும்பவும். இப்போது உங்கள் கைகள் இரண்டையும் பின்னால் வைத்துக்கொண்டு உங்கள் உடலை விஷமாசன நிலையில் தளர்த்தவும். சிறிது நேர ஓய்வுக்கு பின்னர் இந்த வழிமுறை வரிசையை மற்றொரு பக்கம் திரும்பச் செய்யவும். வக்ராசனத்தை செய்வது உங்கள் வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைத்து உங்கள் உடலின் உள்ளுறுப்புகளில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தி நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் வாழ உதவுகிறது.